எஸ்ஆர்ஹெச் அவங்களோட இம்பேக்ட் பிளேயரில் வந்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் வந்து மும்பை ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடையாது. மும்பை வந்து சூப்பராக விளாண்டாங்க, அதனால தான் வின் பண்ணாங்க. இருந்தாலும் இம்பேக்ட் பிளேயரில் என்ன எஸ்ஆர்ஹெச் தப்பு பண்ணாங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வந்தது வந்து ராகுல் சகரை அவங்க கொண்டு வந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா வந்து பிச்சில் வந்து ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு, பால் வந்து நின்று வந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக ட்ரான் இருந்தது. சீசன் அன்சாரிக்கும் சூப்பராக போச்சு. ஸோ அதனால் அவங்க கொண்டு வந்தது கரெக்டு தான். பட் வந்து ஒரே ஒரு ஓவர் கொடுத்தது வந்து எந்த வகையில் கரெக்டுன்னு தெரில. அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணது வந்து யாரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா, முகமது ஷமியை ஒரு ஓவர் மிச்சம் இருந்துச்சு, அந்த டைம்லேயே சப்போர்ட் பண்ணது வந்து ஏன்னு புரியல. ஏன்னா இன்கேஸ் இப்போ மேட்ச் வந்து ஈஸியாக போனதுனால ஓகே, ஒருவேளை க்ளோஸ் கேமாக போய் கடைசி ஒரு ஓவர் முகமது ஷமி நல்லா கூட போட்டு வந்திருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் புரியலை. இந்த இடத்துல தான் அவங்க வந்து ஜாம்பாவை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜாம்பா இன்ஜுரினால கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட்டு தான். ஜாம்பா இன்ஜுரினால ரூல்ட் அவுட்டு. ஜாம்பா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பின்னரை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க இன்னொரு பேக்கப் ஸ்பின்னர் வச்சுருந்துருக்கணும். அந்த வகையில் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க அந்த ஒரு பாக்ஸை டிக் பண்ண மாட்டாங்க ஆக்ஷனில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த அதர் சைடு மும்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி. எல்லாமே நல்லா பண்ணாங்க. இனிஷியலாக ஒரு சில கேட்ச் ட்ராப்லாம் இருந்தாலுமே மேட்சை கண்டினியூஸாக அவங்களோட கையிலே தான் இருந்துச்சு. மேட்ச் எங்கேயுமே போகல. ஸோ இந்த வட்டம் இந்த மாதிரி ஒரு மும்பை கிட்டத்தட்ட ஒரு கன் டீம் தான். இனிஷியலாக வந்து ஒரு 1-2 ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே இப்போ அவங்க 7th பிளேஸில் இருக்காங்க. பட் ஆல்ரெடி தே காட் 6 பாயிண்ட்ஸு. ஸோ மும்பை இந்த வருஷம் பிளே ஆஃப் வரலன்னா அது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன்.